Hey guys! Journaling for mental clarity. Writing as a tool for self-discovery. Writing, எழுத்துக்கள், வார்த்தைகள். ஒரு நல்ல பேச்சு கூட காத்துல கரைஞ்சு போகும். ஆனா ஒரு நல்ல எழுத்து மாற்றத்தை உருவாக்குற வார்த்தைகள் எழுதி வச்சா அது காலத்துக்கும் அழியாம இருக்கும். ஒரு கடிதம் எழுதினேன், என் உயிரை அனுப்பினேன், அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன்னு ஒரு நல்ல லவ் சாங் இருக்கு. இந்த லவ் சாங் உங்களுக்கு நீங்களே பாடினா, அதாவது உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கு, நீங்க என்ன மாதிரியான தாட்ஸ் வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கே புரிய வைக்கிற ஒரு மெத்தட் தான் இது. எழுத்துக்கள் மூலமா நம்மளோட உண்மையான எமோஷன்ஸை சொல்ல முடியும். உங்களோட ஒரிஜினல் ஃபேஸை வெளிக்காட்டுற முறை தான் எழுத்துக்கள். ஜேர்னலிங் ஏதோ வெஸ்டர்ன் கல்ச்சர் புரியாத விஷயம்னு யோசிக்காதீங்க. நம்ம தாத்தாக்களும் அம்மாக்களும் அவங்க டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ண ஒரு மெத்தட் தான். முக்கியமான இன்சிடென்ட்ஸ், அப்ப இருந்த எமோஷன்ஸ், முக்கியமான செலவுகள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு தேவையானப்போ அதை வெரிஃபை பண்ணி அதுல இருந்து பல விஷயத்த கத்துக்கிட்ட அந்த டைரி தான் ஜேர்னல்ஸ் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. அப்ப அந்த ஜேர்னலிங் மெத்தட்னா என்ன? அதுல இருக்க நல்ல விஷயங்களை வச்சு நம்ம லைஃப் எப்படி கரெக்டா கொண்டு போகலாம், அது மட்டும் இல்லாம இன்னும் என்ன சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்றதுதான் இந்த பதிவு. வாங்க இன்னும் சில டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். உங்க மனசுல இருக்க எண்ணங்கள் எழுத்தா மாறும்போது கண்டிப்பா அதுல ஒரு மேஜிக் நடக்குதுன்னு சொல்லலாம். அந்த வார்த்தைகள் உங்களோட உண்மையான எமோஷன்ஸை வெளிக்கொண்டு வரும். உலகம் தோன்றின காலத்துல இருந்து மனுஷன் எப்போ எழுத தொடங்கிட்டானோ அப்போ இருந்தே அவன் மனசுக்குள்ள இருக்க குழப்பங்கள் தீர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியும். பேச கத்துக்கிட்ட மனிதனுடனே அதை எழுத்து வடிவமா மாத்தவும் முயற்சி செஞ்சான். ஆதி மனிதன் பேசின வார்த்தைகள் காத்தோட கரைஞ்சு போயிருக்கலாம். ஆனா அவனோட எழுத்துக்கள் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் கூட இன்னும் நம்ம பார்க்க முடியுது. அந்த எழுத்துக்கள் ஒரு ஓவியமா இருக்கலாம், இல்ல புரியாத ஒரு மொழி வடிவமா கூட இருக்கலாம். ஆனா இப்ப கூட அந்த எழுத்துக்களை பாக்குறப்போ அந்த ஆதி மனிதன் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போறத யாருமே மறுக்க முடியாது. அந்த எழுத்துக்கள், அதோட வடிவம், அதுல இருக்க ஒரு நேர்த்தி, இதெல்லாம் வச்சு அந்த மனிதன் என்ன மாதிரியான வாழ்க்கைய வாழ்ந்திருப்பான், அந்த எழுத்துக்களை ஓவியத்தை செதுக்கிறப்போ அவன் என்ன மாதிரியான உணர்வுகளை வச்சிருப்பான்னு யோசிக்கிறப்பவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரு விஷயத்த பேசி புரிய வைக்கிறத விட அதை எழுதுறப்ப அதோட சக்தி இன்னுமே வலிமையா மாறும். உங்க மைண்ட்ல இருக்க ஏதோ ஒரு வேவரியான தாட், ஒரு கன்ஃபியூசிங்கான உணர்வு நீங்க எழுதுறப்போ ஒரு தெளிவுக்கு வர்றதை நீங்க பார்க்க முடியும். உங்க எண்ணங்கள் வேணா குழப்பமானதா, அர்த்தமில்லாத ஒன்னா இருக்கலாம். ஆனா அதை எழுதுறப்போ உங்க மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு கிளாரிட்டி ஏற்படுறத பார்க்கலாம். பழங்காலத்து ஈஜிப்ட் மக்கள் பேப்பரைஸ் அப்படின்னு ஒரு கடிதத்துல முதல்ல எழுத ஆரம்பிச்சாங்கன்னு வரலாறு சொல்லுது. அதுக்கப்புறம் எழுதி வைக்கிறதோட அவசியமோ அது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய கட்டாயமோ மனிதனுக்கு உருவாச்சு. இதனாலதான் பல டிராவலர்ஸோட பயண குறிப்புகள், கதைகள், கட்டுரைகள் அந்த காலத்து மனிதர்களோட வாழ்க்கைய நமக்கு காற்று ஒரு கண்ணாடியா மாறுச்சு. ஏர்லி மாடர்ன் பீரியட்ல லியோனார்டோ டாவின்சி, சாமுவல் பெப்பீஸ் போன்ற மனிதர்களோட டெய்லி டைரி குறிப்புகள் ரொம்பவே பிரபலமா ஆச்சு. இதுல அவங்களோட பயண குறிப்புகள், அனுபவங்கள், அப்புறம் பொலிட்டிக்கல் தாட்ஸை கூட ஷேர் பண்ணிருந்தாங்க. இதுல இருந்து தான் ஜேர்னலிங்கோட முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. மாடர்ன் எரால 20th செஞ்சுரியில தான் ஜேர்னலுங்கிற வார்த்தை பிரபலமாச்சு. இது ஒரு தெரப்பி மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பெரிய மனிதர்கள் அவங்களோட வாழ்க்கை அனுபவங்களை ரெஜிஸ்டர் பண்ண யூஸ் பண்ணாங்க. நம்ம மகாத்மா காந்தி கூட டைரி எழுதுற பழக்கம் இருந்தது. அவரோட அனுபவங்கள் தினமும் அவரோட லைஃப்ல நடக்கிற விஷயங்களை வேலிடேட் பண்ணவும் அவரோட பழக்கங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கும் உதவியா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் கூட நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில இந்த ஜேர்னலிங்க்கு ஒரு கிரேஸ் இருக்கவே செய்யுது. அவங்களோட உண்மையான ஃபீலிங்ஸ், அவங்க மனசுல இருக்க குழப்பங்களை, யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாத ரகசியங்களை கூட டைரியில எழுதுற பழக்கம் இருக்கு. நம்ம எல்லாரோட டீனேஜ்லயுமே இந்த மாதிரி ஒரு பர்சனல் டைரிய எங்கேயாவது ஒரு சேஃபான இடத்துல ஒளிச்சு வச்சிருப்போம். இப்ப டிஜிட்டலா கூட அதே விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பர்சனல் பிளாக்ஸ், டிஜிட்டல் டைரிஸ்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் சேஃபா உங்களோட எமோஷன்ஸை பாதுகாக்க முடியும். இந்த ஜேர்னல் வெறும் எழுத்துக்களும் வார்த்தைகளும் மட்டும் இல்ல, உங்களோட செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்னே சொல்லலாம். உங்களோட மனசுல இருக்க குழப்பங்களை தெளிவுபடுத்த உங்களுக்கு கிடைச்ச ஒரு பர்சனல் ஸ்பேஸா அது இருக்கும். நீங்க டெய்லி லைஃப்ல பாக்குற, கேட்கிற விஷயங்கள், அதுல நடந்த முக்கியமான நிகழ்வுகள்ல உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், இதெல்லாம் எழுதுறப்போ உங்களை பத்தின ஒரு ஆழமான புரிதல் ஏற்படும். உங்க எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது, அந்த மொமெண்ட்ல நீங்க ஏன் அவ்வளோ கோவப்பட்டீங்க, எதனால நீங்க ரொம்ப பதட்டமா இருந்தீங்க, ஆனா அந்த பதட்டமோ டென்ஷனோ ஆகுற அளவுக்கு உங்க லைஃப்ல நடந்த சந்தோஷமான மொமெண்ட் என்ன, இப்படி நல்லா நடக்கிற விஷயங்களை சும்மா இமேஜினேஷன் செஞ்சு பார்க்காம எழுத்துக்களா உருவாக்குறப்போ அதை பத்தின ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு இருக்க ஒரு சீக்ரெட்டான ஃப்ரெண்டு இந்த ஜேர்னல்ஸ் தான். இதை எழுதுறப்ப யாரும் உங்களை ஏன் இப்படி ரியாக்ட் பண்ண, எதனால இவ்வளோ கோவம்னு உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. உங்க மனசுல இருக்க உண்மையான எமோஷன்ஸை ஆர்டிகுலேட் பண்ணவும் அதை பத்தின ஒரு புரிதலை உருவாக்கவும் இந்த பழக்கம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ப்ராப்ளம்ஸ் என்ன, அதுல உங்களோட அப்ரோச் எப்படிப்பட்டதா இருக்கலாம், இதை பத்தின தெளிவு கிடைக்கும். உங்களோட சேலஞ்சஸை பத்தி ஜேர்னல் பண்றது கூட உங்களுக்கான சொல்யூஷனை தர மாதிரியானதா இருக்க முடியும். இப்படி ஏகப்பட்ட நல்ல பழக்கங்களை தர இந்த ஜேர்னலிங் பத்தி இன்னும் டீட்டெயில்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஜேர்னலிங் அப்படிங்கறத வெறும் டைரி எழுதுற ஹேபிட் அப்படின்னு சாதாரணமா புரிஞ்சுக்க கூடாது. அதுலயும் சில கேட்டகரிஸ் இருக்கு. உங்க லைஃப்ல என்ன மாதிரியான ஜேர்னல்ஸ் யூஸ் பண்ணலான்னு ஒரு தெளிவான முடிவெடுக்கலாம். முதல்ல எக்ஸ்பிரசிவ் ஜேர்னலிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
இது ஒரு வகையான தெரப்பி ஜேர்னல் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட எமோஷன்ஸை ரொம்ப உண்மையா வெளிப்படையா எழுதணும். ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்றப்போ இல்ல உங்க லைஃப்ல ஒரு கஷ்டமான ஃபேஸ்ல எப்பவும் இருக்க மாதிரியான தாட்ஸ் இருந்தா இந்த ஜேர்னலிங் மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த டைப் ஆஃப் ஜேர்னல்ல உங்களோட கருத்துக்களை உணர்வுகளை ரொம்ப ஃப்ரீயா எந்தவித ஃபில்டரும் இல்லாம எழுத முயற்சிக்கணும். இதோட உண்மையான குறிக்கோள் என்ன தெரியுமா? உங்களோட கஷ்டமான ஒரு ஃபேஸ்ல உங்க ட்ரூ எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்க மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்க சொல்ல முடியாத சில காம்ப்ளிகேட்டடான எமோஷன்ஸை உங்களுக்கே புரிய வைக்கிற விதமா இருக்கும். உங்களை பத்தியும் உங்களுக்கு ஏற்படுற உணர்வுகளை பத்தியும் ஒரு ஆழமான புரிதலை உண்டாக்கும். சில சயின்டிஃபிக் ரிசர்ச்சர்ஸ் இந்த ஜேர்னலிங் மெத்தடை ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஜேர்னல் எழுதுறப்போ உங்களோட ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி லெவல் கம்மியாகும், உங்களை பத்தின அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகும், சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றதுல இருக்க பிரச்சனைகள் குறையும், உங்களோட பிசிக்கல் ஹெல்த்து கூட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது முழுக்க முழுக்க உங்களோட உணர்வுகளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ற ஒரு ஜேர்னலிங் டைப். இதை எழுதுறதுக்கு சரியான நேரம் இடம் இதெல்லாம் கிடையாது. சப்போஸ் ஒரு ஹீட்டடான ஆர்கியூமெண்ட்டை ஃபேஸ் பண்றீங்கன்னா இல்ல உங்க மைண்ட்ல சொல்ல முடியாத ஒரு கவலையும் பயமும் இந்த மாதிரியான நெகட்டிவான எமோஷன்ஸ் அதிகமா இருந்தா, எமோஷனலி எப்பவுமே வல்னரபிளான ஒரு நபரா நீங்க இருந்தா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். எப்பெல்லாம் உங்க மைண்ட்ல இந்த மாதிரியான உணர்வுகள் அதிகம் ஏற்படுதோ உடனே ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து ஆழமான மூச்சு பயிற்சியை ஒரு 2 நிமிஷம் செய்யுங்க. அப்புறமா உங்க மைண்ட்ல என்ன தோணுதோ அதெல்லாம் எழுதுங்க. ப்ராப்பரான கிராமர், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இதெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஒரு ஃப்ரீ ரைட்டிங்கா அது இருக்கணும். இப்போ உங்க மைண்ட்ல என்ன மாதிரியான எமோஷன் தாட்ஸ் இருக்கு? பயமா, குழப்பமா, இல்ல வெறும் கன்ஃபியூஷன் தானா? அது ஏன், எதனால இந்த உணர்வுகள் வருது? சப்போஸ் இதுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் யோசிக்க முடியாம போனா கூட பரவாயில்ல. எதை பத்தியும் யோசிக்காம உங்க மைண்ட்ல இருக்கிறத அப்படியே ஃப்ரீ வெர்ஷனா அன்ஃபில்டர்டான எமோஷன்ஸா எழுதுங்க. எவ்வளோ பெரிய டஃப்பான சுச்சுவேஷன் இருந்தும் வெளியே வர உங்க மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டியை தர மாதிரியான இந்த ஜேர்னலிங் மெத்தடை நீங்களுமே ட்ரை பண்ணுங்க. தேவையில்லாத எமோஷனல் அவுட்பர்ஸ்ட்ல இருந்து இது உங்களை தடுக்கும். இதை டிஜிட்டலா கூட நீங்க ட்ரை பண்ணலாம். உங்க மொபைல்ல ஒரு டாக்குமெண்டா டைப் பண்ணிக்கலாம். இதை எழுதி முடிச்ச அப்புறமா நீங்க இதை ரீட் பண்ணி பார்த்தாலே உங்க மைண்ட்ல ஒரு சின்ன கிளாரிட்டி ஏற்படுறத பார்க்கலாம். எதெல்லாம் தேவையில்லாம யோசிச்சிருக்கீங்க, எது உங்களோட நிஜமான ஃபியர் ஃபேக்டர்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்க சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட், கிராட்டிடியூட் ஜேர்னலிங், நன்றி உணர்வு. இந்த ஒரு குணம் நம்ம எல்லாருக்குமே எப்பவும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். ஆனா நம்மளோட ஃபாஸ்டான இந்த லைஃப்ல யாருக்கும் எதுக்காகவும் நன்றியோட இருக்கிறதில்ல. அப்படி இருக்க நினைச்சாலும் அதுக்கான டைம் நம்ம யார்கிட்டயுமே இல்ல. இந்த கிராட்டிடியூட் பிராக்டிஸ் எல்லாரோட லைஃப்லயுமே ஒரு நல்ல சேஞ்சஸை கொண்டு வரும். நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கைக்கு நன்றியோட இருக்கிறது உங்களுக்கு இன்னும் அதிகமான நல்ல விஷயங்களை காட்டும். உங்க லைஃப்ல நீங்க எதுக்கெல்லாம் நன்றியோட இருக்க நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி எழுதலாம். அது ஒரு பொருளா இருக்கலாம், உங்களோட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், உங்க தாட்ஸா கூட இருக்கலாம். அதே மாதிரி ஒரு நாள்ல இந்த ஜேர்னலை நீங்க எத்தனை முறை வேணாலும் எழுதலாம். சில பேருக்கு அந்த நாள் ஃப்ரெஷ்ஷா தொடங்க ஏர்லி மார்னிங் எழுந்ததும் இந்த ஜேர்னல் எழுதுவாங்க. இன்னும் சில பேர் அந்த டேயோட எண்டில் அன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் நினைச்சு பார்த்து அதுக்கு நன்றி சொல்லி எழுதுவாங்க. இது ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் கிடையாது. சப்போஸ் அந்த டேல எந்த ஒரு டைம்லயாவது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாலும் இல்ல நீங்க தேங்க் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்தாலும் உடனே அப்பவே கூட நீங்க அதை நோட் பண்ணி எழுதலாம். இதுல சரி தப்புன்னு எதுவுமே இல்ல. உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரியான உணர்வை தர எதுக்குமே நீங்க தேங்க்ஸ் சொல்லலாம். நல்ல ஃபுட்டு, ஒரு ஹாப்பியான ஃபேமிலி டைம், உங்களோட எனர்ஜெட்டிக்கான ஒரு ஒர்க் அவுட் செஷன், இல்ல ஆஃபீஸ்ல, வீட்ல உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன அப்ரிசியேஷன், இல்ல ஒரு நல்ல ஃபீல், இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ விஷயம் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அப்பப்ப நீங்க நன்றின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு ஜேர்னல்ல எழுதலாம். சில பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸஸை ரொம்ப டீட்டெயில்டா எழுதுவாங்க. சிலர் இதை ரொம்ப சுருக்கமா அவங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி எழுதுவாங்க. இதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ்னு எதுவுமே இல்ல. உங்க மைண்ட்ல இருக்க நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்றது மட்டும்தான் இதோட நோக்கமே. அன்னைக்கு குக் பண்ண ரெசிபி ரொம்ப டேஸ்டியா வந்துச்சா, உங்களோட ஸ்கில்லை பாராட்டி உங்களுக்கே தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. யாருக்காவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கான சான்ஸ் கிடைச்சதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லுங்க. இதெல்லாம் ஏன் எழுதணும் தெரியுமா? இவ்ளோ சின்ன சின்ன விஷயங்களை கூட ஏன் நோட் பண்ணணும்? நம்ம லைஃப்ல பெரிய எய்மை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். கஷ்டமான ஹெக்டிக்கான லைஃப் ஸ்டைல்ல இந்த மாதிரியான சின்ன சின்ன சந்தோஷங்களை கவனிக்க மறந்து போறோம். நம்ம கிட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லு, சாரி சொல்லுன்னு சொல்ல கத்து கொடுக்குறோமே தவிர நம்மள எத்தனை பேர் அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தேங்க்ஸ் சொல்றது ஒரு கடமைக்காக இல்ல, அதை உணர்வு பூர்வமா அனுபவிச்சு அதனால உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாசிட்டிவ் ஃபீலை உணர்ந்து சொல்றதுதான் அந்த நன்றி. உங்களோட ஆழ் மனசுல இருந்து வரக்கூடிய அந்த உணர்வு உங்களோட நல்ல வாழ்க்கைக்கும் நல்ல மனநலத்துக்கும் ஒரு காரணமா இருக்கும். லைஃப்ல இருக்க நல்ல விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்றதால உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகலாம். ஹாப்பியான நிம்மதியான ஒரு லைஃபை வாழ இந்த நன்றி உணர்வு கண்டிப்பா தேவைப்படும். உங்க உறவுகள் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அவங்க செய்யற சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க நன்றி சொல்றது அவங்க மேல உங்களுக்கு இருக்க மதிப்பை இன்னுமே அதிகமாக்கும். இதை பாசிட்டிவான சிச்சுவேஷன்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன்ல கூட அதுல இருக்க ஒரு நல்ல விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு நன்றி சொல்லலாம். ஆஃபீஸ்ல உங்களுக்கு ஒரு ப்ரெஷரைஸ்டு டைம் இருக்கப்போ இந்த டஃப்பான டைம்ல என்னோட ஸ்கில்ஸ் சரியா யூஸ் பண்ண முடிஞ்சதுக்கு நன்றி.
இப்படி சொல்றதால உங்களோட நல்ல சான்சஸை மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அப்போ அந்த ப்ராப்ளம்ஸை உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்குற கண்ணோட்டம் வளரும். இதனால உங்களோட ரெசிலியன்ஸ் ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகமாகும். எந்த பிரச்சனையில இருந்தும் உங்களால மீண்டு வர முடியும்னு ஒரு நம்பிக்கை ஏற்படும். உங்களோட சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் உங்களோட ஸ்ட்ரென்த்தை மட்டுமே நோட் பண்ண ஆரம்பிங்க. இதனால ஒரு நல்ல லைஃபை வாழற சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்குள்ள வரும். அந்த ஒரு நாள்ல உங்களுக்கு கிடைச்ச பல நல்ல விஷயங்களை நோட் பண்ணி வைக்கிறப்போ ஒரு நிம்மதியான தூக்கத்துக்கு கூட அது ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு அந்த டேயோட கடைசியில தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஜேர்னலுக்கான ஒரு டைம் ஒதுக்கலாம். அதுல உங்களுக்கு நீங்களே சில கேள்விகளை கேட்டு அதுக்கான பதில் மூலமா உங்களோட நன்றி உணர்வை வெளிப்படுத்தலாம். இன்னைக்கு என்ன ஹாப்பியா ஃபீல் பண்ண வச்ச நிகழ்வு என்ன, எனக்கு நானே குட்னு சொல்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் என்னெல்லாம் நடந்தது, இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண 3 பேர் யாரு, அவங்க செஞ்ச ஹெல்ப் என்ன, இன்னைக்கு நான் எத்தனை முறை ஸ்மைல் பண்ணேன், அதுக்கு காரணம் என்ன. இந்த கேள்விகளை நீங்களே கேட்கறதுனால அந்த நல்ல சந்தர்ப்பங்களை மறுபடியும் நீங்க ஞாபகப்படுத்த முயற்சி செய்றீங்க. அதனால உங்களோட மென்டல் வெல்பீயிங் இன்னும் அதிகமாகிறத நீங்களே உணர முடியும். உங்க லைஃப்ல ஒரு நல்ல நாளை வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே புரிய வைக்கிற இந்த ஜேர்னல் டைமை நீங்களும் இனிமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஓவரால் வெல்பீயிங்க்கு இந்த ஜேர்னல் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில நேரம் உங்களோட லைஃப்ல கிடைச்ச பெரிய நல்ல விஷயம் இல்ல உங்களுக்கு எப்போ கிடைச்ச ஒரு நல்ல உதவிக்கு கூட இப்போ நீங்க நன்றி சொல்லலாம். இதை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்த ஒரு கவர் லெட்டர் மாதிரி எழுதி உங்களோட ஜேர்னல்ல சேஃபா வச்சுக்கலாம். அடிக்கடி இதை படிக்கிறதுனால உங்களோட மனசு எப்பவும் எல்லாத்துக்கும் நன்றியோட இருக்க முயற்சி பண்ணும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது விஷுவல் ஜேர்னலிங். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னல் டைப். உங்களோட நரேட்டிவ் ஸ்டைல்ல கொஞ்சம் வித்தியாசமான ஆர்ட் ஒர்க்ஸை இன்க்ளூட் பண்ணி பார்க்கலாம். சில பேருக்கு கவிதை நல்லா வரும், சிலர் நல்லா ஸ்கெட்ச் பண்ணுவாங்க, இன்னும் சில பேர் நல்லா டெப்தான ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. உங்களோட ஸ்பெஷலான டேலண்ட்டை இந்த ஜேர்னலிங்கை யூஸ் பண்ணி பண்ண முடியும். எல்லாருக்கும் எழுதுறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும்னு சொல்லிட முடியாது. அப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆர்ட் ஃபார்மை ஜேர்னலிங்கா யூஸ் பண்ண முடியும். டூடு, ஸ்கெச்சஸ், சில ஆர்ட் ஃபார்ம்ஸ்னு எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம். உங்களோட எமோஷன்ஸை, உங்க மைண்ட்ல இருக்க கன்ஃபியூஷன்ஸை ஒரு ஆர்ட் ஃபார்மா வெளிப்படுத்த ட்ரை பண்ணலாம். சிலர் புல்லட்டின்ஸ் ஃபார்ம்ல எழுதுற பழக்கத்தை வச்சிருப்பாங்க. முக்கியமா பாயிண்ட்ஸா மட்டுமே நோட் பண்ணுவாங்க. அதை கூட இந்த ஜேர்னல் டைப்ல நீங்க சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸஸை கொடுக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னலை நீங்களே உருவாக்கிக்க முடியும். ஹாப்பியோ, கோவமோ இல்ல கன்ஃபியூஸ்டா இருக்கப்பவும் உங்க மனசுல உருவாகிற வடிவங்களை வரைஞ்சு பார்க்கலாம். அது உங்களை ரிலாக்ஸ் பண்ணவும் வைக்கும், இல்ல உங்களோட எமோஷன்ஸை டைவர்ட் பண்ற விதமாகவும் இருக்கும். ஒரு புது பிசினஸ் ஐடியாவை யோசிக்கிறப்போ அதுல உங்களுக்கு சில ஐடியா, ஸ்கெச்சஸ் யூஸ் ஆகலாம். அதை கூட உங்களோட ஜேர்னல்ல நோட் பண்ணலாம். உங்க ஆழ் மனசுல இருக்க கான்செப்ட்ஸ், ஐடியாஸ் இதை வெளிக்கொண்டு வர மாதிரியான இந்த ஸ்கெச்சஸ் ரைட்டிங்கை விட ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ஒரு ஸ்கெட்ச் புக் மாதிரி, ஒரு பர்சனல் ஆர்ட் ஜேர்னல் மாதிரி யூஸ் பண்றதால உங்களுக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற விதமா இருக்கும். இதெல்லாம் எங்க நமக்கு செட் ஆகும்னு யோசிக்காதீங்க. இந்த ஜேர்னலை உருவாக்க பெரிய ஆர்டிஸ்டிக் ஸ்கில் எல்லாம் தேவையில்ல. உங்க மனசுக்கு தோன்றத உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரை பண்ணலாம். எப்பவும் போல ரைட்டிங்ல மட்டும் சொல்லாம உங்களோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை ஒரு நான் லீனியர் மெத்தட்ல வெளிப்படுத்துற விதமா இருக்கும். உங்களை பத்தின எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தடா இருக்கும். உங்க மனசுல இருக்க புது ஐடியாஸை டெவலப் பண்ணவும் இந்த ஜேர்னலை யூஸ் பண்ணிக்கலாம். இது வெறும் ஸ்கெச்சஸ் அண்ட் பெயிண்டிங்கா தான் இருக்கணும்னு இல்ல, எந்த மீடியமா வேணாலும் யூஸ் பண்ணலாம். போட்டோஸ், கொலாஜஸ், பேப்பர் கட்டிங்ஸ் இல்ல வெறும் கலர்ஸ் அண்ட் டெக்ஸ்டர்ஸ் இதெல்லாம் வச்சு கூட இந்த ஜேர்னல்ஸை உருவாக்கலாம். புது ஐடியாஸை பிரெயின் ஸ்டார்ம் பண்ணவும், உங்களோட ஐடியாஸை ப்ராசஸ் பண்றதுக்கும் அதை டெவலப் பண்ணவும் இந்த மெத்தடை சூஸ் பண்ணலாம். டக்குன்னு உங்க மனசுல வர ஐடியாவை ஸ்கெட்ச் பண்றது உங்களோட லேர்னிங் ப்ராசஸ்க்கு கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கவிதையா உங்க உணர்வுகளை சொல்றது, உங்களுக்கு பிடிச்ச பிக்சர்ஸை ஒரு கொலாஜா எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் உங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ண வைக்கும். ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான வேலை செய்யற மாதிரியான உணர்வை தர்றதால உங்க மைண்ட்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டை தக்க வச்சுக்க முடியும். சில பேர் படிக்கிறப்ப கூட அவங்க பாயிண்ட்ஸை நோட் பண்ண இந்த மெத்தடை யூஸ் பண்றத பார்க்கலாம். அப்பதான் அவங்களுக்கு ஈஸியா ரெஜிஸ்டர் ஆகும்னு இதை செய்வாங்க. நீங்களும் உங்களோட லைஃப் கோல்ஸை சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். ஒரு விஷன் போர்டுக்கான ஒரு டீடைல்டு வெர்ஷனா இந்த ஜேர்னல் இருக்கும். நெக்ஸ்ட், கடைசியான ஒரு டெக்னிக், ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இந்த மெத்தட் ஆஃப் ஜேர்னலிங்ல உங்க எண்ணங்கள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு எப்படி ஸ்மூதா ஃப்ளோ ஆகுது, எந்த இடத்துல 2 நிகழ்வுகள் கனெக்ட் ஆகுது, அந்த ஸ்டேட்ல உங்களோட கான்ஷியஸான உணர்வுகள் எப்படி இருக்குன்னு புரிய வைக்கிற மாதிரியான விஷயம்தான் இந்த ஜேர்னல். ஒரு தனி மனிதனோட உடனடியான உணர்வுகள் அவரோட அனுபவத்தை எந்த மாதிரி டிராவல் பண்ண வைக்குதுன்னு புரிய வைக்கதான் இந்த மெத்தடை உருவாக்கியிருக்காங்க. நம்ம மைண்ட்ல எப்போ ஒரு ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நேரம் உங்களோட பாஸ்ட்ல நடந்த ஃபெயிலியரை வச்சு ஃபீல் பண்ற அதே மைண்ட் அடுத்த செகண்டே இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன சாப்பிடலான்னு யோசிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான அன்ஸ்ட்ரக்சர்டு மென்டாலிட்டியை பத்தின புரிதலை ஏற்படுத்ததான் இந்த ஜேர்னலிங்கை யூஸ் பண்ணணும். எப்போ இந்த மாதிரியான வேவரிங்கான தாட்ஸால பாதிக்கப்படுற நபர் இதை கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்க மைண்ட்ல அப்போ என்ன மாதிரியான உணர்வுகள் இருக்கு, அது எங்கிருந்து ஆரம்பிச்சு அடுத்து எங்க போகுது, இதெல்லாம் நோட் பண்ணலாம். ரொம்ப டீட்டெயில்டா எழுத முடியலனா கூட ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி குறிப்புகள் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
இது ஒரு அன்ஃபில்டர்ட் வெர்ஷனா தான் இருக்கணும். அப்பதான் உங்களோட ட்ரூ எமோஷன்ஸை நீங்க கேப்சர் பண்ண முடியும். உங்க மைண்டு எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி செய்யறதுனால உங்களை பத்தின செல்ஃப் ரியலைசேஷனுக்கு இந்த ஜர்னல் உதவும். உங்களோட செல்ஃப் growth-அ டெவலப் பண்ண இந்த மெத்தடை நீங்க கட்டாயமா முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு சென்டென்ஸ், கிராமர் மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் தேவையே இல்லை. உங்க மைண்ட்ல வர ஃப்ரீயான தாட்ஸை சென்சாரே இல்லாம எழுத முயற்சி பண்ணுங்க. அப்போதான் உங்க மைண்ட்ல இருக்க உண்மையான எண்ணங்களை பத்தியும் உங்களை பத்திய கூட ஒரு ஆழமான புரிதல் உருவாகும். பேசிக்கான ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இதெல்லாம் போகிறத விட உங்களோட மைண்ட்ல இருக்க தேவையில்லாத குப்பையான எண்ணங்களை போக்க உதவும். இந்த ஒரு விஷயம்தான் இந்த ஜர்னலோட ஸ்பெஷாலிட்டியே. உங்களோட ஃப்ளோ ஆஃப் தாட்ஸை நோட் பண்றதால அப்பப்போ உங்களுக்கு வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எங்க இருந்து உருவாகுது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அடுத்த முறை அந்த எண்ணம் உருவாகாம தடுக்கிற வழிகளையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு அமைதியான பிளேஸ்ல உட்காருங்க. ஒரு 10 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மொமெண்ட்ல உங்க மைண்ட்ல இருக்க தாட்ஸை அப்படியே எழுதுங்க. என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எழுதுங்க. ஃபில்டர் போடாதீங்க, சென்சாரும் பண்ணாதீங்க. ஃப்ரீ ஸ்டைல்ல வெறும் வேர்ட்ஸா கூட இருக்கட்டும், சென்டென்ஸ் கூட வேண்டாம். டைமர் முடிஞ்சதும் அதை ரீட் பண்ணி பாருங்க. மார்னிங் டைம், ஃப்ரெஷ்ஷாவே இல்ல, இன்னும் தூங்கணும், வாக்கிங் போலாமா? வேணாம், டீ குடிக்கலாம், ஃப்ரெஷ் ஆயிடும். ஏன் இன்னும் அவன் காலே பண்ணல? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன? சரி, திரும்ப தூங்கலாம். இன்னும் இது எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். இதை படிக்கிறப்பவே உங்களுக்கு சிரிப்பு தான் வரும், இல்ல உங்களை நினைச்ச கோவம் கூட வரலாம். அட்லீஸ்ட் உங்களை நீங்க பாவமா நினைச்சுக்கலாம். ஏன்னா உங்க மைண்ட்ல அந்த மாதிரியான கன்ஃபியூஸ்ட் எமோஷன்ஸ் தான் இருக்கும். இந்த ஃப்ளோ ஆஃப் எமோஷன்ஸை நம்ம நோட் பண்ணாம அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்காம விடுறதால தான் உங்க ஒர்க் லைஃப்ல இல்ல மற்ற வேலைகள்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது. அதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணவும் உங்களோட ஃபோக்கஸ் அதிகப்படுத்தவும் தான் இந்த ஜர்னலிங்கை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. சரி, இவ்வளோ டீட்டெயில்டா கிளாஸ் எடுத்தீங்களே, இதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு சொல்லவே இல்லையே. கண்டிப்பா இந்த ஜர்னலிங்கை நீங்க இவ்வளோ டீட்டெயில்டா புரிஞ்சுக்கணும்னு நினச்சதுக்கான காரணம் இதோட பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்கு. அதை விட ரொம்ப சிம்பிளான டெய்லி லைஃப் ருட்டீன்ல ஃபாலோ பண்ண இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு ஒரு ஹேபிட். ஏதோ டைரி எழுதுறதானப்பா, வேற என்ன இருக்க போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன்ஸை கொடுத்துருக்கோம். எந்த புது விஷயமும் ஆழமா ரெஜிஸ்டர் ஆகணும்னா அதுல இருக்க எல்லா ஆஸ்பெக்ட்ஸையுமே தெரிஞ்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். இப்போ ஜர்னலிங்கோட முக்கியமான பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். முதல்ல ஸ்ட்ரெஸ். இப்போ நம்ம லைஃப்ல இருக்க ஒரே பிரச்சனை ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் என்ன லைஃப் ஸ்டைல்ல இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இருக்க காமனான ப்ராப்ளம் இந்த ஸ்ட்ரெஸ். ஜர்னலிங் ப்ராக்டிஸ் பண்றதால உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை கண்டிப்பா குறைக்க முடியும். நம்ம எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ண தெரியாத காரணத்தாலையும் பேலன்ஸ்டான எமோஷனல் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஏற்படுது. உங்களோட எமோஷன்ஸை சரியான விதத்துல சேனலைஸ் பண்ண ஒரே வழி இந்த ஜர்னல்ஸ் தான். உங்களுக்கு இருக்க எல்லா விதமான எமோஷன்ஸையுமே இதுல எழுதலாம். சரி தப்புன்னு யோசிக்காம உங்க மைண்ட்ல இருக்க எல்லாத்தையும் வெண்ட் அவுட் பண்ண சரியான வழி இதுவா தான் இருக்கும். உங்களோட ஃப்ரெண்டை போல நீங்க கொற்ற எல்லாத்தையும் இது ஏத்துக்கும். ஒர்க்ல இருக்க ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ண இந்த ஜர்னலிங் மெத்தடு ரிசர்ச்சர்ஸ் கூட சஜஸ்ட் பண்றாங்க. அடுத்து பிசிக்கல் ஹெல்த், இம்யூன் சிஸ்டம். ஸ்ட்ரெஸ் லெவலை ரெடியூஸ் பண்ணாலே உங்களோட பிசிக்கல் ஹெல்த்தும் சரியா வச்சுக்க முடியும். டாக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலனா கூட நமக்கு வர பாதி டிசீஸ்க்கு காரணம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆங்ஸைட்டியும் தான். உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணவும் இந்த மெத்தட் யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. கேன்சர், ஸ்கின் டிசீசஸ் மாதிரியான பல வியாதிகளோட இன்டென்சிட்டியை குறைக்க இந்த ஜர்னலிங் மெத்தடை சிலர் ட்ரை பண்ணிருக்காங்க. அதனால சில ப்ராக்ரெசிவான சேஞ்சஸை கூட பார்த்திருக்காங்க. இது மெடிக்கலி ப்ரூவன்னு சொல்ல முடியாது, ஆனா உங்க மைண்ட்ல அந்த நோய் பத்தின கெட்ட எண்ணங்களை கம்மி பண்றது மூலமா அதோட சிம்டம்ஸை குறைக்க முடியும். இது பொதுவான ஒரு சஜஷனா மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படணும். இது மட்டும்தான் ஒரே வழின்னு சொல்லிட முடியாது. அடுத்து இம்ப்ரூவ்டு மூட். எக்ஸ்பிரசிவ் ஜர்னலிங்கை ப்ராக்டிஸ் பண்றதால உங்களோட எமோஷனல் ஹெல்த்தை சரியா வச்சுக்க முடியும். உங்களோட லாங் டேர்ம் வெல்பீயிங்க்கு இதுவும் ஒரு காரணமா இருக்க முடியும். ஒரு எமோஷனல் சைக்கிள்ல நீங்க சிக்காம இருக்க உங்களோட பழைய எமோஷனல் பேட்டர்னை பிரேக் பண்ணவும் அதுல இருந்து வெளியே வரவும் இந்த ஜர்னலிங் யூஸ் ஆகும். அடுத்து செல்ஃப் அவேர்னஸ். உங்களை பத்தி நீங்களே நல்லா புரிஞ்சுக்க முடியும். எந்த சந்தர்ப்பம் உங்களை என்ன மாதிரியான எமோஷன்ஸை உணர வைக்குது, உங்களோட ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ற ஃபேக்டர் எது. இந்த மாதிரியான செல்ஃப் அவேர்னஸை வளர்த்துக்கவும் உங்களை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி பார்க்கவும் இந்த ஜர்னல்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஒவ்வொரு முறையும் இதை நீங்க திருப்பி படிக்கிறப்போ அந்த சூழல், அதுல இருந்த உணர்வு, மாற்றங்கள் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கவும் அதை ரிப்பீட் பண்ணாம இருக்கவும் ட்ரை பண்ணலாம். உங்க மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கே தெரியாம உங்க மைண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்க முடியும். உங்க தாட்ஸ், எமோஷன்ஸ் இதெல்லாம் தெளிவா கண்ட்ரோல்டா வச்சுக்க முடியும். அடுத்து மெமரி என்ஹான்ஸ்மெண்ட். உங்க மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு. நிகழ்வுகளா மட்டும் இல்லாம அதோட இருந்த உணர்வுகளையும் நீங்க நோட் பண்றதால இயல்பாவே உங்களோட மெமரி பவர் ஜாஸ்தி ஆகும். அந்த நிகழ்வு அதோட சம்பந்தப்பட்ட எல்லாமே உங்களோட மைண்ட்ல இருக்கும். அதே மாதிரியான பேட்டர்னை உங்க லைஃப்ல திரும்பவும் ஃபேஸ் பண்ற சிச்சுவேஷன் வந்தா உங்களோட எமோஷன்ஸை நீங்க ரெகுலேட் பண்ணவும் இது உதவும். அடுத்து கோல்ஸ். இது வரைக்கும் சொன்ன எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் இதுவா தான் இருக்கும். உங்க இலக்குகள் என்னன்னு தெளிவான ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ற ஒரு டெய்லி ஆக்டிவிட்டியை டெவலப் பண்ணவும் முடியும்.
நீங்க எப்பவும் உங்க இலக்க நோக்கி தான் போறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பை கொடுக்கும். உங்க பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ், உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை திரும்ப ரீகால் பண்றப்போ உங்களுக்கான மோட்டிவேஷனை நீங்களே உருவாக்க முடியும். இது மட்டும் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட பிராக்டிக்கல் யூசேஜஸும் பெனிஃபிட்ஸும் இந்த ஜர்னலிங் மெத்தட்ல இருக்கு. ஆனா மெடிடேஷன், ஜர்னல்ஸ் மாதிரியான நுட்பமான விஷயங்களை நீங்க பர்சனலா யூஸ் பண்றப்பதான் முழுசா புரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொருத்தரோட லைஃப்லயுமே ஒவ்வொரு விதமான பலனை தரும். கண்டிப்பா அது எல்லாமே நல்ல பலன்களா தான் இருக்கும்னு உறுதியா நம்பலாம். சோ இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? உடனே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டைரி இல்ல ஒரு ஜர்னலிங் புக்கை பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதை பார்த்ததுமே உங்களை எக்ஸைட்டடா வச்சுக்கிற மாதிரி அது இருக்கணும். இதை புதுசா ஸ்டார்ட் பண்ற ஒருத்தரா இருந்தா முதல்ல பென் பேப்பர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளா இருந்தா டிஜிட்டல் கூட ட்ரை பண்ணலாம். ஒரு லெட்டர் எழுதுற மாதிரி, ஒரு அழகான கவிதை எழுதுற மாதிரி ஒரு ஃபீலோட எழுதுங்க. முதல்ல கொஞ்சம் சிம்பிளான விஷயங்களை எழுத முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு ஆஃபீஸ் டைம் நல்லா போச்சு, இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், இப்படி அப்ட்ராக்டா எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கம்மியாகாம பார்த்துக்கும். இந்த சிம்பிள் ரைட்டிங்ல இருந்து தான் ஜர்னலிங்கை நீங்க டெய்லி ஹேபிட்டா மாத்த முடியும். ஸ்டார்டிங்லேயே கதைகளா எழுதுனா ரொம்ப சில நாட்கள்லயே உங்களோட இன்ட்ரெஸ்ட் குறைய வாய்ப்பு இருக்கு. டெய்லி பிராக்டிஸா ஒரு ஹேபிட்டா மாறின அப்புறமா நீங்க டீடைல்டான விஷயங்களை எழுதலாம். உங்க லைஃப் ஸ்டைலுக்கு சூட் ஆகிற ஒரு ஜர்னலிங் டைப்பை சூஸ் பண்ணுங்க. டெய்லி கிராட்டிடியூட் ஜர்னலிங்ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க மனசுல என்ன தோணுதோ, எது சரின்னு நினைக்கிறீங்களோ, எந்த விஷயம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாத்தையும் உங்க ஜர்னல்ல எழுதலாம். இது உங்களோட பர்சனல் ஸ்பேஸ், உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச சீக்ரெட்டான இடம். இதுல நீங்க எந்த உணர்வுகளை வேணாலும் ஷேர் பண்ணலாம். கிரியேட்டிவான ஐடியாஸை கூட நோட் பண்ணலாம். ஆனா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரொம்ப ஹை லெவல்ல வச்சுக்காதீங்க. இத ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி தான் சொல்றோம். ஏன்னா உங்களோட எல்லா பிரச்சனையும் இந்த ரைட்டிங்ல தீர்ந்து போகும்னு நம்பக்கூடாது. இதை ஒரு தெரப்பி மாதிரியும் உங்களுக்குள்ள நடத்திக்கிற ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரியும் யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு ப்ராப்ளமை டீல் பண்ணவும் அதுக்கான சரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கவும் ஒரு தெளிவான மனநிலை அவசியம். அதை உருவாக்குறது மட்டும்தான் இந்த ஜர்னலோட வேலை. இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஸ்பெஷல் ஜர்னலை இன்னைக்கே உருவாக்குங்க. உங்களோட லைஃப்ல ஒரு கிளாரிட்டியை உருவாக்க இதை டெய்லி எஃபெக்டிவா யூஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. உங்க லைஃபை இன்னும் அழகா அர்த்தமுள்ளதா மாத்துற பல விஷயங்களோட உங்களை வேற ஒரு நல்ல பதிவுல நான் சந்திக்கிறேன். மேலும் இந்த மாதிரி சிறந்த பதிவுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.